இப்படி ஒரு முறை கருணைக்கிழங்கு வறுவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கருணைக்கிழங்கு வறுவல்னு சொல்ல மாட்டாங்க, சிக்கன் 65 டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கருணைக்கிழங்கு வறுவல் நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 மாதிரி செய்ய போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. கருணைக்கிழங்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கருணைக்கிழங்கு இனி வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க இப்போ எப்படி செய்து பார்க்கலாம். கருணைக்கிழங்க மேலே இருக்கிற அந்த ஹார்டான தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் வறுவல் உடையாமல் வரும். நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருணைக்கிழங்கு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த கருணைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் தீயில் வச்சு இதை வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எடுத்து நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1/2 எலுமிச்சம்பழச்சாறு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்கலை, மசாலா ஒன்று சேர்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லாமையும் நம்ம சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா நம்ம இதில் எண்ணெய், இந்த எலுமிச்சைச்சாறு இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கருணைக்கிழங்கு எடுத்து இந்த மசாலாவை எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா இதை தடவி விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்குகளையும் நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ரசம், மோர், தயிர் கூட இந்த கருணைக்கிழங்கு வறுவல் இருந்தால் போதும். லஞ்சை நம்ம திருப்தியாக முடிச்சிடலாம். இப்போ மசாலாவை எல்லாத்தையும் தடவி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா கருணைக்கிழங்கோடு நல்லா ஊறி வரணும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு கருணைக்கிழங்கெல்லாம் எடுத்து சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம சேர்க்கும் போதும் மிதமான தீயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நம்ம சேர்த்தோன்னா உடனே கரிஞ்சிரும். 2 நிமிஷம் விட்டதில் 1 சைடு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சிக்கன் 60யோட வாசம் இதில் அப்படியே இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், நம்ம எலுமிச்சை சாதம் இது கூட இந்த வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். திருப்தியாக அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ மீதம் இருக்கிற கருணைக்கிழங்கையும் நான் இதில் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கருணைக்கிழங்குக்கு சேர்த்தோம் பாருங்கள், அந்த மசாலா கருணைக்கிழங்குக்கு மட்டும் இல்லை, இது இல்லாமல் நம்ம வேறு காயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மீல் மேக்கர், காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்களுக்கும் இந்த மசாலா நல்லா சூட்டபுளாக இருக்கும். மீதம் இருக்கிற கருணைக்கிழங்கையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.